ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வெட்னஸ்டே. ஒயிட் ரைஸை செஞ்சுருக்காங்க. மார்னிங்கே அக்கா ஆஃபீஸ் போகிறனால சீக்கிரம் செஞ்சதுனால ரைஸ் கொஞ்சம் ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, வெந்தயம், கடுகு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இதெல்லாமே போட்டு மீன் குழம்பு தான் செஞ்சுருக்காங்க. இது சங்கரா மீன் குழம்பு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வயலுக்கு போயிட்டு வரும்போது இந்த சுண்டைக்காய் வயல் வரப்பில் விளைஞ்சிருக்கும். அந்த சுண்டைக்காயும் பறிச்சிட்டு வந்தாங்க. அதையும் இது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சுண்டைக்காயும் இதில் கட் பண்ணி போட்டு செஞ்சுருக்கோம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. மீன் நல்லா சாஃப்டாக குக்காக இருந்துச்சு. மீன்லேருந்து ஒரு துண்டு எடுத்து வச்சு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு மீன் குழம்பு தோசை, இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் பழைய மீன் குழம்புனா இன்னும் டேஸ்ட் அதிகம். இந்த சுண்டைக்காய் மீன் குழம்புல இருக்கிற அந்த புளியில் நல்லா ஊறி சூப்பராக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் சுண்டைக்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.